ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா மிக்கி 17 அப்படின்ற ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டரும் ரைட்டரும் வந்து பார்த்திங்க யாருன்னா பான் ஜூன் ஓ. இது வந்து எதை பேஸ் பண்ண மிக்கி 7 அப்படின்ற ஒரு எட்வர்ட் ஆஸ்டனால் எழுதப்பட்ட ஒரு கதை, அதாவது ஒரு நோவர் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். இது ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா டெட்ஜி கார்னர், ஜெர்மி கிளைனர், அப்புறம் பான் ஜூன் ஓ, டோஹோ சோய் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னா டேரிஸ் கோட்ஜி, எடிட் பண்ணது வந்து யாங் ஜின்மோ, அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து ஜங் ஜே லீ. என்ன பேர்? ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து வார்னர் ப்ராஸ் பிக்சர்ஸ், அப்புறம் வந்து பிளான் பி என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் ஆஃப் ஸ்க்ரீன், அப்புறம் வந்து கேட் ஸ்ட்ரீன் பிக்சர், இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டொமைன் என்டர்டெயின்மெண்ட் இவங்கள தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வார்னர் ப்ராஸ் தான் பண்ணியிருக்காப்புல. இதோட கேஸ்டிங்ஸ் பார்த்துடலாம். ராபர்ட் பேட்டின்சன் யாருன்னா இப்போ ஒரு பேட்மேன் படம் வந்தது இல்லையா, அவர் தான். அப்புறம் அதே மாதிரி அவர் வந்து மிக்கி பார்னஸாக நடிச்சிருக்காரு. அனா மரியா வேல்டர்லியூ அப்படின்ற கேரக்டர் வந்து அனா மரியா அப்படின்றவங்க வந்து காய் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. நவமி ஆக்கி வந்து நேஷா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. மார்க் ரஃபல்லோ யாருன்னா நம்ம ஹல்க்கு, அவர் வந்து கெனத் மார்ஸ் அப்படின்ற ஒரு மார்ஷல் அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காப்புல. ஹோலிடே கிரைஞ்சர் அவர் வந்து ரெட் ஹேராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்டீவன் யூன் வந்து டிமோவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் டோனி கொலட் வந்து எல்ஃபாவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் பேட்சி ஃபேன் வந்து டோரத்தியாவும், அப்புறம் ஏகஸ் இம்ரி வந்து ஷெரம்ப் ஐஸாவும் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஏதோ கடன் பிரச்சனையில் ஏதோ மாட்டிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அவர் வந்து வேலைக்கு போகலாம், ஏதாவது பெரிய ஹை பட்ஜெட்டான ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாத்தி கொடுக்குற ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்பேஸ் மிஷன், அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியால் உருவாக்கப்பட்ட ஒரு விண்வெளி வேலைக்காக அவர் வந்து அப்ளை பண்ணுவார். ஸோ அப்ளை பண்ணும்போது அவர் எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சரான ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுவார். ஸோ அது அங்கே போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து 2050 நடக்குது. ஸோ இது அங்கே வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் அவர் போவார். அதாவது நெஃபிலிம் அப்படின்ற ஒரு ஐஸ் பிளானட்டை வந்து அங்கே வந்து ஃபுல்லாக காலனைஸ், அங்கே போய் குடியேறதுக்காக இவங்க போகிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே வேலை செய்கிறதுக்கும் நெட்டு போல்ட் உருவுறதுக்கும், அப்புறம் போலீஸ் மாதிரி 2-3 ஏஜென்ட் போல் வர்றதுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்ரிங்க்கு சாப்பாடு பரிமாறும், சாப்பாடு செய்கிறதுக்கு ஆளுங்க. ஸோ ஏதாவது வேலைகள் அங்கே இருக்கும் இல்லையா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில். ஸோ அந்த வேலைக்காக அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம ஹீரோவுக்கு கிடச்ச வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு வேலையை தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அதான் என்ன வேலைன்னா, இப்போ ஒரு ஸ்பேஸ்ஷிப் இங்கேருந்து நம்ம வேறு ஒரு பிளானெட்டுக்கு நம்ம போகிறோன்னா, அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் நம்ம வேலை பார்க்க முடியும். ஸோ அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம சம்திங் எப்படி சொல்கிறது, ஸ்பேஸ்ஷிப்பில் ஏதாவது வெளியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லலாம், அது வெளியில் இறங்கி போய் தான் இப்போ நம்ம பார்க்கணும். அப்போ அவர் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இன்னொரு ஆள் எடுக்கணும். அப்போ ஸ்பேஸ்ஷிப்பில் இதே மாதிரி இருக்கிற ஆளுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போயிட்டே இருந்தால் அப்போ இருக்கிற ஆளை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் ஆளுங்க இறந்து போயிட்டாங்கன்னா, இருக்கிற ஆளுங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்குமே எல்லா வேலையும் தெரியணும்னு அவசியம் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க க்ளோனிங் மெத்தடை ஒன்று கொண்டு வராங்க. க்ளோனிங் மெத்தட்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரே மாதிரி இன்னொரு க்ளோனிங் வந்து கொண்டு வரலாம். அந்த மெமரிஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் மாதிரி ஒரு டிவைஸை வச்சு சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொரு க்ளோனிங் பண்ணோன்னா அந்த டிவைஸ் வழியாக இந்த பழைய மெமரியெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருவாங்க. இதே மாதிரி இருந்தப்போ மிக்கி 1லேருந்து மிக்கி 17 வரை உருவாக்கிடுவானுங்க. ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க அந்த ஐஸ் பிளானட்டுக்குள்ளே, நெஃப்லிம்ன்ற ஐஸ் பிளானட்டுக்குள்ளே அவங்க இறங்கும்போது, நெஃப்லிம் நினைக்கிறேன், ஆமாம், ஒரு ஐஸ் பிளானட்னு வச்சுக்கலாம். ஐஸ் பிளானட்டுக்குள்ளே அங்கே வந்து ஒரு லோன் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏலியன் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. ஸோ அந்த ஏலியனை கொன்னுட்டு நாம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு கான்செப்ட் போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு வந்து போர் அடிச்சிடும் தன்னோட வாழ்க்கை. அங்கே வந்து காதல் மற்றது எல்லாமே அப்படியே வந்து ரொமான்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இவர் இந்த ஒரு வாழ்க்கை சுழற்சியிலிருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, இல்லை அவருக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த ஐஸ் பிளானட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ராபர்ட் பேட்டின்சன் போன படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேட்மேனை பார்த்து நம்ம வாயடைச்சு போனோம். ஏன்னா அவர் வந்து முன்னாடி பேட்மேன் படத்துக்கு அவர் தான் வந்து பேட்மேன் அப்படின்னு வந்து முதல்ல வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்தப்போவே எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பெரிய கேள்வி கேட்டாங்க, எப்படி இவரை போய் பேட்மேனாக நீங்கள் வந்து போட்டிங்க, அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் திருப்பி வந்து டார்க் நைட் சீரீஸ்லேருந்து அவரை வந்து நீங்கள் போட்டிருக்கலாம், இல்லைனா வேறு பழைய பேட்மேன்ஸே போட்டிருக்கலாம், எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க
அப்படின்ற மாதிரி பல ஹாலிவுட்டில் இருக்க பல ப்ரெஸ் ஆளுங்களாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஈவன் தோ சோஷியல் மீடியாவில் கூட பெரிய ஒரு இதுவாகிடுச்சு, ட்ரால் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட பேட்மேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் அது வந்து காமிக் அக்யூரேட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட காமிக் அக்யூரேட்டாக ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இவர் தான் நடித்தது முதல்ல இது டார்க் நைட் ட்ரையாலஜி. அவர் இந்த என்ன சொல்கிறது, அது அமெரிக்கன் சைக்கோ படத்தில் நடிச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அது வந்து பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் ராபர்ட் பேட்டின்சன் நடித்ததில் தான் சூப்பராக அப்படி நல்லா கிட்டத்தட்ட வந்து அக்யூரேட்டாக வந்து செட் ஆகிடுச்சு. அதோட ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ராபர்ட் பேட்டின்சன் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி அந்த சுழற்சியிலேருந்து தப்பிச்சார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மிக்கி 1, மிக்கி 2, மிக்கி 3, மிக்கி 4, மிக்கி 5, மிக்கி 16, 17 வரை உருவாக்கிடுவாங்க. 17 உருவாக்கணுன்னா இவர் இறந்து போயிட்டார் நினச்சிட்டு 18 உருவாக்கிடுவாங்க. ஆனால் இவர் இறக்க மாட்டார். அதுக்கப்புறம் எப்படி வந்து இவங்க தப்பிச்சாங்க, இது இந்த பிளானெட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிற ஒரு இந்த மிஷினுக்கு ஹெட்டு, இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவங்கள எப்படி கொன்னாங்க, அவங்கள எப்படி என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ ரொம்ப இதுவாக போகுது, ரொம்ப மோசம்லாம் இல்லை, பார்க்கலாம், ஓரளவு பார்க்கலாம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது படம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்ஷுவல் சீன்ஸ்லாம் இருக்குது. சின்ன பசங்களை வச்சு பார்க்க வேணாம், ஓடிடியில் வந்து பார்க்க வேணாம். உங்களுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஃபைட்டு ஆக்ஷன் அப்படிலாம் வந்து ரொம்பலாம் கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்காது பாட்டின ஜஸ்ட்டு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி ஒரு போர் அடிக்காமல் அப்படியே போகும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். இது வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, மார்க் ரஃபாலோ அவரும் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. ராபர்ட் பேட்டின்சனும் வந்து இந்த வித்தியாசமாக வந்து கேரக்டரை வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது க்ளோனிங் பண்ண அடுத்தடுத்து வரது வந்து கொஞ்சம் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுமா. ஸோ அது வந்து காட்டுவாங்க, அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுவாங்க. மிக்கி 17க்கும் மிக்கி 18க்கும் டிஃப்ரென்ஷியேட் காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அந்த இந்த ட்ரூப் வந்து இந்த மக்கள்லாம் வந்து அந்த பிளானெட்டில் ஐஸ் பிளானெட்டில் இறங்கி சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா இல்லையா, அவங்களும் அப்புறம் அந்த ஏலியனும் சந்தோஷமாக ஒன்றா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை மாதிரி போகும். ஸோ இந்த சுழற்சி வாழ்க்கையிலேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. நல்லா இருக்குது படம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், பசங்களை வச்சு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப செக்ஷுவல் சீன்ஸ்லாம் இருக்குது, சத்தியமாக பார்க்கவே வேணாம், விட்டுருங்க அதோட. ஸோ பசங்களை வச்சு பார்க்க வேணாம், ஒன்ஸ் வாட்சபிள். என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். ஏன்னா கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ வே டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நல்லா இது பரவாயில்ல, பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3.1 கொடுக்கலாம். தேங்க்யூ.